பிரெண்ட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் தேசிய பொதுச் செயலாளர் தோழர் ஆனந்தன் அவர்கள். அவருடன் பேச நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவருடன் நடப்பு அரசியல் குறித்து விவாதிப்போம். வாருங்கள். வணக்கம் சார். சார், இப்ப கரூர் சம்பவம் பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்த விவகாரம் பாத்தீங்கன்னா பேசூர்லாவே இருக்கு கடந்த ஒரு வாரமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் உடனே ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சம்பந்தப்பட்ட கட்சி வந்து உடனே மக்கள்கிட்ட நிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்கதான் முதல்ல களத்தில் நின்றுக்கணும். அவங்களாலதான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள பார்க்கத்தான் இந்த கூட்டம் வந்துச்சு. ஆனா அவங்க வந்து அந்த மக்களோட வருத்தத்துல பங்கெடுத்துக்கல. இது வந்து ஆக்சுவலா வந்து பழி போடும் அரசியல். நமக்கு உண்மைக்கு மதிப்பு கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாக்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து எதிர்பாராத கூட்டம். நடிகர் விஜயுடைய இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தின் போது வந்து கூடுறது வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அதனால இப்ப வந்து எல்லாருக்குமே இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பர்டிகுலரா வந்து என்னன்னாக்க ஒரு உதறல் எடுத்திருக்கு. இதனுடைய விளைவா ஒரு உதறல் வந்திருக்கு. விஜய கண்டு பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, நல்லா பயப்படுறாங்க. முதல்ல வந்து அவரு பெரிய ஒரு அச்சுறுத்தும் சக்தியா இல்ல, அரசியல் ரீதியா அப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. ஆனா இவங்க எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாக்க, நம்ம எது பண்ணினாலும் சரி மக்கள் வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. தேர்தல் சமயத்துல நம்ம காசு கொடுத்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அண்டர் கரண்ட்ல வந்து ஒரு கடுமையான அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து அந்த சமயத்துல அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதே தவிர அவங்க மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயமா வந்து ஆகிறது இல்லை. அவங்களுக்கு அபிப்பிராயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அதிருப்தி வந்து விஜய் மாதிரி ஒரு நடிகர் இப்படி ஒரு சுற்றுப்பயணம் எடுக்கும்போது அது வந்து வெளிப்படுது. ஒரு உற்சாகத்தோட அவங்க வந்து வர்றாங்க. குறிப்பா வந்து என்னன்னாக்க இன்னைக்கு நிலையில எந்த அரசியல் கட்சியுமே வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வராம கூட்டம் கூட்டுறது கிடையாது. ஆனா விஜய்க்கு வந்து ஆங்காங்கே அந்த கட்சியில இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள், ஏன்னா அரசியல் இங்க வந்து ஒரு லாபகரமான தொழிலா ஆயிட்டதுனால வேற பெரிய கட்சிகள்ல நம்ம போய் நுழைஞ்சு தலைமை பொறுப்புகளை ஏற்று அதன் மூலமா நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாததுனால இது புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சி அப்படின்ட்டு பணம் வச்சிருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து அரசியலை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்கங்கிறது உண்மை. அவங்க செலவு பண்ணி வந்து ஆளுகளை வந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வரலாம். ஆனா பெரும்பான்மையான கூட்டம் வந்து அவரை பார்க்கறதுக்கு அதான் வரக்கூடிய கூட்டம் தான். பட் இந்த மாதிரி கூட்டம் நிறைய கூடுறத பார்த்தோன்னா வந்து அவங்க அரண்டு போயிட்டாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அரண்டு போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி வந்து விஜய் மேல பழி போடுறாங்க. விஜய் வந்து என்ன இந்த மாதிரி இங்க வந்தாக்க இப்படி அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்து அவரு எதிர்பார்க்கிறதுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை. உள்ளபடியே வந்து உரிய முறையில வந்து பாதுகாப்பு தராம இப்படி ஒண்ணு ஏற்படுறதுக்கு வந்து ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு வந்து மாநில அரசாங்கம் தான் வந்து பொறுப்பேற்கணும், காவல்துறை தான் வந்து பொறுப்பேற்கணும். முன்னாடி விஜய் கலந்து கொண்ட கூட்டங்களோட எண்ணிக்கையை கணக்குல வச்சு இப்ப எவ்வளவு வருவாங்கிறது காவல்துறை கணக்குல எடுத்துக்கணும். அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அதாவது அவர்தான் வந்து சிட்டிக்குள்ள வந்து அங்கதான் கூட்டம் கூட்டுவேன், அங்கதான் நான் பேசுவேன் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்றாரு. இல்ல அப்படி பார்த்தா ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் நினைச்சா கூட விஜய வந்து ஹேண்டில் பண்ணிடலாங்க. அவரே வந்து குறுக்காட்டலாம். அப்படி அவங்க செய்ய தவறிட்டாங்களா? இல்ல, இது ஆல்ரவுண்ட் ஃபெயிலியர். இது ஆல்ரவுண்ட் ஃபெயிலியர். இது வந்து வெறும் ஃபெயிலியர். இதாவே நடந்துச்சு, ஒரு அசம்பாவிதம் அதாவே நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து நம்புறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. செருப்பு வீசி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சிவிலியன்ஸ் மேல போலீஸ் தடியடி நடத்தியிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க?
ஆனா தடியடி அதுக்கான நடத்துனாக்க அவ்வளவு பெரிய வீடியோவும் அதுக்கான வீடியோ வெளியாயிருக்குங்க. ஆமா தடியடி நடத்துனாக்க பீப்புள் வந்து ஓடத்தானே செய்வாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்படி அசம்பாவிதங்கள் தடியடி நடக்கத்தான் செய்யும். நடத்துறதுக்கான தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டத்துல. அது தெரியல. தெரியல. அங்க வேற எதுவும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. தடியடினாக்க என்ன அவரை பார்க்கறதுக்கு வந்து வந்தாங்க. எனக்கு பாதுகாப்பு குடுங்கன்னா அவரு போலீஸ்ட்ட கேட்டு அவங்க தடியடி பண்ணாங்களான்னாக்கா, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப சுமூகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அவர் வந்து மேடையில பேசுறது மாரி பேசல. கீழ இருக்கிறவங்களோட வந்து உரையாடல்ல ஈடுபடுற ஒரு மாரி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருந்தாங்க. ஆங்காங்கே தண்ணி கேட்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் தேவைப்பட்டவங்களுக்கு தண்ணி எடுத்து பாட்டில் குடுத்துக்கிட்டு குடுத்தாங்க. அது மாரி தான் வந்து இருந்தாரு. அப்ப பார்க்க வந்தவங்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு கருதி தடியடி நடத்தினதா வந்து தெரியல. தடியடி நடத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுக்கான காரணம் இப்ப வரைக்கும் வந்து சொல்லல. அதனால முதல்ல தடியடிங்கிற பிரச்சனையே வெளியில வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இப்ப அது வந்து எல்லாத்தையும் தாண்டி அது வந்து வந்துருச்சு. வந்ததுக்கு பின்னாடி வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன் தடியடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. விஜய் இதுக்கு எந்த வகையிலையும் காரணம்னு நான் நினைக்கல. விஜய் எந்த வகையில ஆனா ஒண்ணு வந்து விஜய் மனசுல வைக்க வேண்டியது தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சிய கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி சொன்னாக்க, அது வந்து போற போக்குல வந்து பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா, அரசியல வச்சு சம்பாதிக்கிற போக்கு இங்க பெரிய அளவுல இருக்கு. அதனால வந்து இத ஒரு தொழில் போட்டி மாரி தான் இத எல்லாரும் நினைப்பாங்க. அப்ப முதல்ல கொஞ்சம் சுற்றுப்பயணத்துல இருக்கும்போது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம போனதுனால, இப்படி எதுவுமே வராதுங்கிறது மாரி வந்து அவரு அத பற்றி ஒரு எண்ணமே இல்லாத மாரி வந்து அவர் இருந்துட்டார். இப்ப இந்த சம்பவம் அவருக்கு வந்து அடிக்கோடிட்டு காட்டியிருக்கு. தமிழ்நாட்டுல அரசியல்னா இப்படிதான். அதாவது அச்சுறுத்தி எந்த அனுபவமும் இல்லாத ஒருத்தர் நம்ம அச்சுறுத்தி இது பண்ணாக்கா அரசியலை விட்டு வந்து ஓட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியலை முக்கியமா பயன்படுத்தி சம்பாரிச்சு குவிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க செய்யறது அவங்க எந்த ஒரு மோசமான நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய. அப்படி பயந்து போயிடக்கூடிய ஆளா விஜய்ங்க. அதாவது அனுபவமின்மை ஒருத்தருக்கு வந்து இருக்கும்போது வந்து இப்ப அவருடைய சினிமா கேரியர்ல வந்து அவர் இவ்வளவு தூரம் உயர்ந்ததுக்கு காரணம்னாக்க சொல்லலாம். நம்ம அரசியல்ங்கிறது இப்பதான் அடி எடுத்து வைக்கிறாரு. அப்ப பொது வாழ்க்கைய எவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு கட்ஸோட வந்து நிற்பாரு. எல்லா சூறாவளிகளையும் புயல்களையும் எதிர்கொண்டு அவர் எப்படி வந்து தாக்கு பிடிச்சு வருவாருங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து ஒரு விமர்சன பூர்வமான்னு சொல்லிட்டு வந்து வச்சோம்னு சொல்லி சொன்னாக்க பொதுவாவே ஒரு போக்கு என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா அதாவது இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஆட்சியில இருக்கிறவங்க இல்லாட்டி எதிர்கட்சியா இருந்தவங்க இவங்க எதுவுமே மக்களுக்கு வந்து செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா இவங்க மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லி சொன்னா அவங்க செஞ்ச மோசமான காரியங்களை மத்தறந்தான் இவங்க வந்து பேசுறாங்களே தவிர பேசி அவங்க மோசமானவங்க அதனால வந்து எங்களை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிதான் வந்து இவங்க கேட்கிறாங்களே தவிர அவங்க மோசமானவங்கன்னு சொல்லிட்டு வந்து எதை வச்சு மக்கள் முடிவுக்கு வர்றாங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்காதனாலதான் அவங்க மோசமானவங்க மற்றபடி வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா இவங்க மோசம் அவங்க மோசம் இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு எதுவும் இல்லை மக்களுக்கு மலை போல் பிரச்சனைகள் பெருகி வந்துகிட்டு அப்ப அப்படி பெருகி வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை அவங்க அதை வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி அவங்க தீர்க்கலைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க புதுசா வர்றவங்க அந்த பிரச்சனைகளை நான் எப்படி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் இவங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரச்சாரத்துல வந்து விஜய் இந்த மாதிரி நான் என்னென்ன செய்யறேன் என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை ஒண்ணும் இல்லை இது வரைக்கும் நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கலைங்க ஒண்ணும் இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க பூரா வந்து பல பேர் பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க பட் இவர் ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல இவர் வந்து அப்ப என்ன ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு தோணுதுன்னு சொல்லி சொன்னா அவங்க மோசம் நான் நல்லவேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்ப மோசமானவங்க ஆட்சியில இருந்தாக்க மோசங்கள் நடக்கும்
நல்லவே நான் ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னாக்க நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்து காட்டுறாங்க. பட் தனி நபர்களை வைத்து மக்களினுடைய பிரச்சனைகள் இல்ல. இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து அதைத்தான் வந்து காட்டுது. அதாவது நல்லவங்களை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சோம்னாக்க நல்லது நடக்கும். எப்படிப்பட்டவங்களை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சாலும் மக்களினுடைய பிரச்சனைகள் தீராது. ஏன்னா மக்களினுடைய பிரச்சனைகள் அமைப்பு சார்ந்தது. இப்ப இருக்கக்கூடிய சமூக அமைப்பு சார்ந்தது. இந்த சமூக அமைப்புல வந்து லாபத்துக்காக தொழில் நடத்தக்கூடியவங்களுடைய ஆட்சி வந்து நடக்குது. அவங்க கையில உற்பத்தி இருக்கு. அப்ப அவங்க கூடுதலா என்ன பண்றாங்கனாக்க அரசியல்வாதிகளையும் வந்து அவங்க பணத்தை கொடுத்து வந்து வளைச்சு போட்டுட்டு அதுல ஒரு படி மேல போய் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளே கூடுதல் எண்ணிக்கையில தொழில் அதிபர்களா இருக்காங்க. அப்ப இவங்க எது விலை போகுமோ, கல்வி விலை போகுமா, அதுல முதலீடு பண்ணி சம்பாதிப்பாங்க. மருத்துவ விலை போகுமா, அதுல முதலீடு பண்ணி சம்பாதிப்பாங்க. அப்ப அவங்க ஒரு ஏகபோகமா அதுல சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க அரசு கல்வியை வந்து துவம்சம் பண்ணுவாங்க, நிர்மூலம் பண்ணுவாங்க. யாருமே போக முடியாத மாதிரி அதுல போய் படிச்சாக்க பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதே மாதிரி சுகாதாரத்தையும் அது மாதிரி வந்து உருவாக்குவாங்க. இப்படி உருவாக்கி இதை வச்சு வந்து சம்பாதிப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து விஜய் தடையா இருக்காருன்னு, இது எல்லாம் வந்து விஜய் வந்து தடையா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தடையா இருக்காருன்னு இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னாக்க தனி நபர்கள் வந்து இதுல காரணமே இல்லை. விஜய் வந்தாலும் இந்த போக்கு வந்து மாற போறது இல்லை. அவருக்கு ஆதரவா இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த அங்கங்க இருக்கக்கூடிய இத தொழில் மாதிரி நினைச்சு வந்திருக்கவங்க நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு அவங்க இப்படிதான் வந்து ஆவாங்க. எல்லாருமே இப்படிதான் வந்து ஆவாங்க. ஏன்னா இத தொழில் மாதிரி தான் நினைச்சு வர்றாங்க. அப்ப இந்த ஆளுங்கட்சி குடும்பம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. இதனால பிரச்சனை வருது. கல்விக்கு இதுவரைக்கும் வந்து தமிழக மக்கள் இவ்வளவு செலவு பண்ணதில்லை. அரசு கல்வி இருக்கும்போது பொது சுகாதாரத்துக்கு செலவு பண்ணதில்லை. அப்ப இது எல்லாமே வந்து கூடுதல் செலவா வந்து வருது. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க கட்டுப்படியான சம்பளம் கிடைக்கிறது மாதிரி வந்து வேலை கிடையாது. வேலை நேரம் வந்து தாறுமாறா வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க கல்விக்கு தகுந்த வேலை கிடையாது. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான தீர்வு, இதுக்கான திட்டம் நான் என்ன வச்சிருக்கேன். இப்ப விஜயோ யாரோ வந்து இல்ல நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் தேசியமயமாக்க போறேன், தேசியமயமாக்கி அதுல எல்லாருக்கும் வந்து நான் வேலை கொடுப்பேன். வேலை கொடுப்பேன்னு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்தாலும் வந்து அவரை நம்ப முடியாது. எங்க இருந்து வேலை கொடுப்பாரு? தனியார் துறையில வந்து நீங்க வேலை கொடுங்கன்னு சொல்லி சொன்னாக்க வேலை கொடுத்துட்டே மறு வேலை பார்ப்பானா? அப்ப அரசு துறையில மத்தனதான் வந்து அவன் உத்தரவாதம் கொடுக்க முடியும். இப்படி யாருமே சொல்ல முடியாது. யாரும் சொல்ல மாட்டாங்க நாங்க எல்லாத்தையும் தேசியமயமாக்குவோம், தேசியமயமாக்கி உங்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி வந்து உயர்மட்டம் வரைக்கும் வந்து இலவச கல்வி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. பொது மருத்துவம் முழுக்க முழுக்க இலவசம். இப்ப தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறத பூரா வந்து நாங்க அரசுடைமை ஆக்குவோம், மக்களுக்கு வந்து இலவசமா வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்து அதுல ஏற்பாடு பண்ணுவோம். இப்படி யாருனாச்சும் வந்து சொல்றாங்களானாக்க சொல்றது கிடையாது. அப்ப இதுதான் தீர்வு. பட் இப்படிப்பட்ட தீர்வையே சொல்லாம அவங்க மோசம், அவர் மோசம், ஆனா நான் நல்லவன், நான் வந்தோன்னு வந்து பிரச்சனை தீர்ந்துடும், இப்படித்தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படித்தான் பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்கா இப்ப இந்த தொழில் மாதிரி இது நல்லா நடந்துகிட்டு இருக்கிறதுல தேவையில்லாம இவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா வந்து நின்றுவாருன்னு சொல்லிட்டு வந்து ஆளுங்கட்சி கூடுதலா பயப்படுது. அதனாலதான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அவரு அந்த விஜய் கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து ஒரு பேட்டியின் போது நல்லாவே வந்து அவர் கேட்டார், நீங்க ஒன்மேன் கமிஷன் ஒண்ணுன்னு வந்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி அந்த கூட்டத்தை விமர்சனம் பண்ணி இவர்தான் காரணம்னு திருப்பி பேசி அரசு துறை அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறாங்க, விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போலீஸ் காவல்துறை அதிகாரிகளும் அதை தான் செய்யறாங்க. மின் வாரியத்துல அவங்களும் அதே தான் பண்ணிருக்காங்க.
இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திமுகவோட ஈகோ சிஸ்டமும் விஜய் மேலதான் விழுந்து புரண்டிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அவங்க ஒரு விஜய் வந்து ஒரு தலைமை பண்பு இல்லாதவர், தன்னம்பிக்கை இல்லாதவர், அவர் ஒரு திணிக்கப்பட்ட அரசியல்வாதி அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. யாரு திணிச்சா? அவர் யா சினிமாவில் யா நடிச்சுக்கிட்டு இருந்தவர், அவருக்கு மக்கள் மேல என்ன அக்கறை? திடீர்னு அவருக்கு என்ன மக்கள் மேல அக்கறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. அதாவது இது எடுபடும். இப்ப பெரிய சினிமா நட்சத்திரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல எப்ப சினிமாவுக்கு வர்றாங்க? அவங்க இது அரசியலுக்கு வந்து வர்றாங்க. சினிமா கேரியர்ல வந்து அவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, அவங்க அந்த புகழின் உச்சியில இருக்கும் போதே, ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு கனவு தொழிற்சாலை. அப்ப அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் இதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து வாலிபமும் எல்லாமே இருக்கும்போது தான் வந்து அவங்க நடிச்சு சம்பாரிச்சுக்கிற முடியும். நீண்ட நாள் இருக்க முடியாதுங்கிறத உணர்ந்ததுக்கு பின்னாடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வெற்றிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாக்க இங்க யார் வேணாலும் ஒரு அரசியல் கட்சிய இந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு அபிமானம் இருக்கு, இவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க அவங்க ஒரு கட்சியை தொடங்கி அவங்க வந்து தனக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத காட்டி பெரிய அரசியல் கட்சிகளோட வந்து கூட்டம் இது மாதிரி வந்து வச்சாக்க, இல்லாட்டி வந்து இந்த அரசியல் வியூகத்துல இவங்க இவங்க பக்கம் போனாக்க நம்மளுடைய வெற்றி இந்த மாதிரி பாதிக்கும், இவங்க பக்கம் இருந்தாங்கனாக்க நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத வச்சு அவங்களுக்கு வந்து பெரிய அரசியல் கட்சிகள் இதை வச்சே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு இருக்கிற அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கிறது. இந்த மாதிரி எண்ணங்கள் நோக்கங்கள் இல்லாம யாரும் அரசியலுக்கு வந்து வர்றது. ஒரு எக்ஸப்ஷன் வந்து இதுல என்னன்னு சொல்லி சொன்னாங்க, எம்ஜிஆர் இதுக்கு விதிவிலக்கா இருந்தார். எம்ஜிஆர் வந்து இப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவர் வரல. அவர் முதல்ல இருந்தே இருந்தார். இப்ப நீங்க கேட்ட கேள்வி எம்ஜிஆர் குடித்ததா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இவர் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டது எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகரை பற்றி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க எந்த தயக்கமும் இல்லாம நான் சொல்லுவேன், அவர் இந்த மாதிரி வந்து பண்ணா கட்டாயமா முன்பிருந்ததை காட்டிலும் பல மடங்கு வந்து ஒரு ஊக்கத்தோட வந்து அவர் அரசியல் இதுல வந்து குதிப்பாரு. குதிச்சு உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வந்து அவர் விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். இப்ப விஜய் வந்து இன்னும் நான் வலிமையோட போராடுவேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு, வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இனி அவரு அதாவது சிலருக்கு தைரியம் அதான் வரும், சிலருக்கு வந்து தைரியமா இருந்தாத்தான் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமை வரும். அரசியல் இதுல நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அரை கிணறு தாண்டிட்டு நம்ம வந்து போக முடியாது திரும்பி. அதனால இனிமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா யாரு என்ன பண்ணாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் வந்து பிஜேபி தான் இயக்குதுன்னு திமுக சொல்றாங்க. அவங்க வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க, மீடியாவை கையில வச்சிருக்காங்க, எது வேணாலும் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தர்க்க ரீதியா இது எப்படி வந்து நிலைநாட்ட முடியும்? அதாவது பிஜேபி வந்து பிஜேபியும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் வந்து அலையன்ஸ் பேசியிருக்காங்க. பேசி அவங்க போட்டி போட போறாங்க. அவங்க வந்து இவரை வந்து கூப்பிடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். பட் இவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க நான் தனியாத்தான் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. பிஜேபி பாசிசம்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க விஜய். பிஜேபி பாசிச பாஜகன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா. ரெண்டாவது வந்து இவங்க வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்க விஜய்ங்க. புதுசா வரக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் ஆளுங்கட்சி அது மத்தியில் இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருக்க கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் பண்ணாட்டி அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அதனால பிஜேபிக்கு ஆதரவா பேசினாருன்னு சொல்லி சொன்னாக்க அது பைத்தியகாரத்தனம். அப்படி ஒரு நிலைப்பாடு அவர் எந்த சூழ்நிலையிலையும் வந்து எடுக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து வேற வழி இல்லை பயந்து பிஜேபி கூட போய் சேர்ந்தாதான் இனிமே நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம்னு நினைச்சு யாரும் செஞ்சாங்களோ என்னமோ தெரியல. அப்படி செஞ்சிருந்தாக்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அவரா வந்து மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட, அதுவும் ஏராளமான கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியோட பி டீமாவோ இல்லாட்டி அதுக்கு சாதகமாவோ அரசியல் பண்ணுவார்னு யாருனாச்சும் சொன்னாக்க அது எந்த தர்க்கத்தின் மூலமாகவும் அதை நிறுவ முடியாது. திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா விஜய் ஏன் இன்னும் கைது செய்யல
அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இதுல ஒருபடி மேல போய் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, திமுகவோட தலைமைக்கும் விஜய்க்குமே ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாருங்க. திமுக தலைமைக்கும் திமுக தலைமை வந்து விஜயை ஆதரிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். ஏன் இன்னும் விஜயை கைது பண்ணாம இருக்கீங்க, வழக்கு போடாம இருக்கிறீங்க அப்படின்னு அதாவது முன்வைக்கிறாருங்க. ஹோலியர் தேன் போப்னு சொல்லிட்டு வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. நான் வந்து போப்பை காட்டிலும் புண்ணியவான் அப்படிங்கிறது மாதிரி. அதனால விஜய்க்கு எதிரா ஆளும் திமுக கட்சியை சேர்ந்தவங்க இதை பேசுறாங்கனாக்க இனி பேசுறதுக்கு எது பாக்கி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து இதுதான் பாக்கி இருக்குன்னு அதை எடுத்து அவர் பேசுறது மாதிரி தெரியுது. சமீப காலங்கள்ல வந்து இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை தொடங்கி இப்ப வரைக்கும், அதாவது திமுக எல்லுன்னு சொல்லி சொன்னாக்க திருமாவளவன் என்னன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு போக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா இதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவரை எப்படி கைது பண்ணுவீங்க? எதுக்கு கைது பண்ணுவீங்க? அப்ப பெரிய கூட்டம் கூட்டினாக்க ஒருத்தவங்களை வந்து கைது பண்ணுவீங்களா? அந்த கூட்டத்தை சமாளிச்சு கட்டுப்படுத்த வேண்டியது வந்து யாருடைய பொறுப்பு? அது அரசாங்கத்தோட பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு. ஆமா, நீங்க அதாவது பதில் சொல்ல வேண்டியவங்க கேள்வி எதுக்கு கேக்குறீங்க? நீங்க பதில் சொல்ல வேண்டியவங்க ஏன் இப்படி நடந்துச்சுனாக்கா அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இப்படி திருமாவளவனை பேச வச்சு விஜயை கைது பண்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குதா? இருக்கலாம். இந்த மாதிரி காய் நகர்த்தக்கூடிய போக்கு அதுல அது அவங்களுக்கு கை வந்த கலைதான், அதை செய்யலாம். ஆனா அதை அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க அது குறித்து நமக்கு பெருசா ஒன்றும் நினைக்கிறதுக்கோ ஆதாரங்களோ மற்றதோ எதுவும் இல்லை. செந்தில் பாலாஜி வந்து பிஜேபியோட எம்பி குழு வந்து கரூருக்கு வந்ததைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. இதுவே வந்து மணிப்பூருக்கு ஏன் போகல பிஜேபியோட எம்பிக்கள் குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி முன்வைக்கிறாருங்க. இது எந்த அடிப்படையில் இந்த கேள்வி அவர் கேட்கிறாருங்க? மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு சொல்லி கேட்கறது நியாயம்தான். மணிப்பூருக்கு அவங்க போகல. இல்ல இவர் வந்து தமிழ்நாட்டோட இவர் வர தமிழகத்தோட அரசியல்வாதிங்க. அதாவது மணிப்பூருக்கு போகாதப்ப இவர் கேட்டிருக்கணும். மணிப்பூருக்கு போகாதப்ப நிறைய பேர் கேட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு அகில இந்திய அரசியல்ல அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் வந்து ஒரு லோக்கல் கோடாங்கி, தமிழ்நாட்டு அரசியல்வாதி. ஆமா, அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க மணிப்பூர்ல கலவரம் நடக்கும்போது இந்த மாதிரி நீங்க அங்க போய் இறங்கி நின்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்திருந்தாருனாக்கா வந்து பரவாயில்ல. பட் இப்ப வந்து கேட்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க இது வந்து அதை சிம்பிளா வந்து இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு வந்து அதுக்கு வலு சேர்க்கறதுக்காக அதை வந்து சொல்றாரே தவிர வேற அதுல ஒரு மீனிங் இல்லை. இவருக்கு அப்படி அகில இந்திய இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. மக்கள் நலன்கிறதே இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எப்பயும் இருந்தது இல்லை. இவங்க என்னன்னாக்க இவங்களுடைய தலைமைட்ட எப்படியெல்லாம் கோல்மால் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னு காட்ட முடிஞ்சவங்கள தானே தவிர இவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களுடைய அபிமானத்தை பெற்று அவங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரியவங்களா வந்து இவங்க இருந்தவங்க கிடையாது. அப்படி நினைச்சு பார்க்கவும் முடியாது. இவங்களுக்கு இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களே இவங்களை வந்து ஓட்டு போட்ட மறு நிமிஷம் இவங்களை வந்து நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த காசுக்காக இப்படி ஒரு பாவ காரியத்தை பண்ணிட்டோம்னு தான் வந்து அவங்க வந்து நினைச்சிட்டு வந்து வருவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து மணிப்பூர் மக்களை பத்தி கவலைப்படுறது இதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அவங்க இறந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அடுத்து அன்பில் மகேஷ் வர்றாரு, உதயநிதி வர சொல்லிட்டாங்க. பின்னாடியே முதல்வரும் போறாருங்க. ஆனா இதே மாதிரி வேங்கை வயல் பிரச்சனைக்கோ இல்ல அந்த கள்ளச்சாராய மரணத்துக்கோ யாரும் போய் பார்க்கலைங்க. அப்ப அவதுகளா கொடுக்காத முக்கியத்துவத்தை இவங்க இதை வந்து அதாவது இந்த மரணத்தை அரசியல் தான் பண்றாங்க. அதுல ஒண்ணு சந்தேகத்துக்கு இடம். அதுல ஒண்ணு சந்தேகம். இப்ப இதே மாதிரி அங்க ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த அரசியல் வந்து கரூர் மக்களினுடைய நன்மதிப்பை பெறுறதுக்காக இல்ல. இந்த அரசியல் வந்து இப்படிப்பட்ட போக்குகள் எல்லாமே வந்து அதை காட்டல. இப்படி போய் நின்னதுனால கரூர் மக்கள் வந்து பெருசா இவங்களுடைய அதாவது அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் இது அப்படிங்கிறத வந்து மக்கள் மறந்துட போறதில்லை, அதை மன்னிச்சிட போறதில்லை. அதனால வந்து
இவங்க அங்க போய் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே எல்லா பத்திரிகைகள் எல்லாருமே அதை கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேள்வியில வந்து நியாயம் இருக்கிறதா தான் வந்து எனக்கு எப்படி உடனடியா இப்படி வந்து வர முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியில வந்து அது லாஜிக்கலா தான் வந்து இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி அடுத்தடுத்து நடக்குது இல்ல. ஆமா. அத சோசியல் மீடியால எல்லாம் நிறைய கேட்கிறாங்கல்ல. இப்ப அது பொதுமக்களோட கேள்வியாத்தான் இருக்குங்க. இது எப்படி இவ்வளவு ஒரு இதா கரெக்டா இந்த மாதிரி நடக்குது, இந்த ஒரு சீக்வன்ஸுங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. இத பொது சமூகமும் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா இதே பாத்தீங்கன்னா ஒரு ரசிக மனப்பான்மையான இதா இருக்கான்னு கேட்கிறேன். அவங்களுடைய அந்த தொண்டர்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா, கட்டமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அது ரசிகர் மனப்பான்மை கட்டாயமா இருக்கு. கட்டாயமா இருக்கு. 2வது வந்து பொதுவாவே ஒரு திரைப்பட நடிகரை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் தமிழ் மக்கள்கிட்ட எப்பயுமே கூடுதலா இருக்கும். ஆனா அதுக்காக பார்க்கிறவங்க எல்லாம் பார்த்ததோட போயிருவாங்க, இவர் ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதுல குறிப்பிடத்தக்க பகுதியினர் கட்டாயமா ஆதரிக்கத்தான் செய்வாங்க. கண்டிப்பாங்க. கட்டாயமா ஆதரிக்கத்தான் செய்வாங்க. என்ன தேர்தல்ல வந்து பணம் நிறைய கொடுக்கக்கூடிய போக்கு இருக்கிறதுனால அது எவ்வளவு தூரம் இவர் மேல இவர் ரசிகர்களா இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்க்க வர்றவங்க எல்லாத்தையும் வந்து ஓட்டா மாத்துறதுக்கு உதவுன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. பணம் வந்து அதை ஒரு வேலை மாத்தலாங்க. இந்த 41 பேர் மரணத்துல இப்ப பாத்தீங்கன்னா யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கைது பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு யூடியூபர் மாரிதாஸ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து திமுக வந்து தனக்கு எதிரான விமர்சனங்களை சகித்துக் கொள்ள முடியலன்னு தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் பொது சமூகத்துக்கிட்ட சென்று அடைஞ்சிரும் நினைக்கிறாங்களா? ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு அதாவது இந்த பிரச்சனை பத்தி விவகாரத்தை பத்தி பேசுறவங்கள அரெஸ்ட் பண்றாங்க, போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க? உலகம் முழுவதுமே வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து அதோட ருசி கண்டவங்க வந்து அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் எரிச்சலும் இதுவும் தான் வந்து அடையிறாங்க. அதனால வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி சோசியல் மீடியாவுக்கு எதிராக இது மாதிரி வந்து நிறைய பண்ணாங்க. அவங்க மேல கேசுகள் போட்டாங்க. அவங்கள கடுமையா எதிர்க்கக்கூடிய கட்சி நாங்கன்னு சொல்லிட்டு வந்து காட்டக்கூடிய திமுக இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி பாசிசம்னா அப்ப டிஎம்கே பாசிசம். ஆமா, அது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதாவது ஜனநாயக உரிமைகள்ங்கிறது வந்து மீறுறதுங்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு ரூல் ஆகி போச்சு. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனா நடக்கல, அது ரூல் மாதிரியே ஆயிப்போச்சு. விஜய் ரசிகர்களிடம் இருப்பது துதி பாடுதல், கதாநாயக வழிபாடு இவைகள் மட்டும்தான் என்ற அரசியல் விமர்சகர்களின் விமர்சனம் சரியா? இல்ல, அது கொஞ்சம் இட்டுக்கட்டப்பட்ட கருத்துங்கிறது மாதிரி தோணுது எனக்கு. என்னன்னாக்க விஜயினுடைய தொண்டர்கள் அவங்க அந்த கூட்டத்தை கலந்துக்கிறது இதெல்லாம் பார்த்தாக்க அவங்க சிம்பிளா அவரை பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்குது, அதுக்கு வர்றாங்க. அவரை வந்து நல்லவர்னு நினைக்கிறாங்க. நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லவர்னு அவங்க நினைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா பொது வாழ்க்கையில அவர் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை, இப்பத்தான் அடி எடுத்து வைக்கிறாரு. அப்ப அடி எடுத்து வைக்கும் போதே வந்து அவர் வந்து நல்லவர் களங்கம் இல்லாதவர்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து கரெக்ட் கிடையாது. அதனால வந்து அவங்கள பொறுத்த வரையில அதுல கலந்துக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நோக்கத்தோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணுது. விஜயிடம் கொள்கையும் கிடையாது, தத்துவார்த்த பார்வையும் கிடையாது, குறைந்தபட்சம் முதலாளித்துவ கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பெயர் அளவிற்கான கொள்கையும் கிடையாது. இதை தொழிலாளி வர்க்கம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அதுதான், அதாவது அவங்ககிட்ட இருக்கிறது வந்து எங்களை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மோசமா இருக்காங்க, நான் மோசமானவே இல்லை, என்னைய தேர்ந்தெடுங்க. அப்ப நம்ம மக்களுக்கு சொல்றது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க தனி நபர்கள் இல்ல தீர்மானிக்கிறது. இது இந்த கோளாறுகள் எல்லாம் அமைப்பு ரீதியா வந்து வருது. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட கோளாறுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து நிச்சயமா வந்து உருவாக்கும். அப்ப இதுக்கு மாற்றான கருத்தை வந்து விஜய் மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பாருன்னு எதிர்பார்த்தோம்னு நம்ம சொன்னோம்னாக்க அது நம்மளுடைய அறிவைத்தான் நம்ம வந்து சந்தேகிக்கணும். ஏன்னாக்க ஒரு பல ஆண்டு காலம், பல பத்தாண்டுகளா வந்து சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய
பிரச்சனைகளுக்காக நின்னவங்களே இன்னைக்கு வந்து என்னன்னா ஆளுங்கட்சி கூட கைகோர்த்துக்கிட்டு அதை நியாயப்படுத்தி யார் மேலேயாச்சும் வந்து பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களே இது மாதிரி வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரு தொழிலாளி வர்க்கத்திற்கு ஆதரவா இப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு, அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. அவர் பேசின சில விஷயங்களை கேட்டாலே அது வந்து நமக்கு தெரியுது. அதாவது நிறைய மக்கள் அன்றாட வாழ்க்கையில அழுந்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. கரூர்ல வந்து இவர் கூட்டத்தை கேட்க வந்திருக்கவங்க, இவரை பார்க்க வந்திருக்கவங்க, ஏரோட்ராம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அங்க கவலைப்படுறவங்களாவா இருப்பாங்க? யாரோ ஒருத்தர் இப்ப எம்எல்ஏவா இருக்கிறவர் அதுக்கான ப்ராமிஸ் பண்ணாரு, அது வரல அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் பிரதானப்படுத்தி வந்து பேசுறாரு. அங்க ஏர்போர்ட் இல்லைங்கிறது வந்து ஒரு மேட்ரே வந்து அந்த அங்க கலந்துகிட்டவங்களை பொறுத்தளவுல அது ஒரு மேட்ரா. அவங்க வந்து எங்க வேணாலும் நம்ம போறதுக்கு வந்து ஏர்போர்ட் வேணுங்கிற ஒரு மனநிலையோட வந்திருப்பாங்களா? ஒரு பேச்சாளருங்கிறவர் வந்து என்னன்னாக்க தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன ஏக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த விதத்துல இவருடைய உரையை வந்து வைக்கணும். இவரை பொறுத்தளவுல என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இவரு ரொம்ப அறிவு சார்ந்த கருத்துக்களை நமக்கு வைக்க போறாரு, அதை வாங்கி நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிற போறோம்னு சொல்லிட்டு வந்து யாரும் வரலன்னு தெரியும். நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம அங்க நிக்கிற நேரத்துல வந்து அந்த நேரத்தை சும்மா இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் தண்ணியை கொடுப்போம், கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட சாதாரணமா வந்து உரையாடல்ல வந்து பண்ணுவோம். அதுக்கு அடுத்து அவங்கள ஒரு சின்ன பாட்டு பாடி அவங்கள வந்து ஒரு சாவகாசமானமா அவங்க ஒரு ரொம்ப இவரோட வந்து ஒரு என்ன நோக்கத்துக்காக வந்தாங்களோ அது மாதிரி சந்தோஷமா இருக்கிறது மாதிரி சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை செய்வோம். இந்த மாதிரி என்கேஜ் பண்ணுவோம்னு தான் அவர் வந்து நடந்துக்கிறத பார்க்கும்போது இருக்கு. நான் அந்த கூட்டத்துக்கு போகல, நான் அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்படித்தான் அவருடைய அணுகுமுறைங்கிறது வந்து தெரிஞ்சு. அதனால அதாவது மக்களுக்கும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அதாவது எல்லாரும் ஏமாத்தினாங்க, இதுவரைக்கும் ஏமாத்தாத ஒரு ஆளு இப்ப வந்திருக்க. அப்படி இவர் ஒருவேளை ஏமாத்தாம நம்மளை காப்பாத்துவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு அபிலாசை அவங்ககிட்ட இருக்குமோ என்னமோ தெரியல. பட் அந்த அந்த அபிலாசை அர்த்தம் இல்லாதது. கடந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட அபிலாசைகள் வந்து இவங்க பல பேர் மேல வச்சிருக்காங்க, அது நிறைவேறினது இல்லை. இப்படி திரைப்பட நடிகர்களா இருந்த அரசியலுக்கு வந்தவங்க அதுக்கு பின்னாடி அவங்களோ அவங்க சொந்தக்காரங்களோ இந்த கட்சி கூட கூட்டு சேர்ந்து அந்த கட்சி கூட கூட்டு சேர்ந்து இல்லாட்டி இது கூட சேராம இருக்கிறதுக்காக இல்ல அது கூட சேராம இருக்கிறதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை பணம் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து அரசியல் பண்ணாங்கிறது தான் வந்து இன்னைக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயமாயிருக்கு. அதுதான் அப்படி இருக்கும்போது வந்து பொதுமக்களை வந்து ஒரு புரிதல் உள்ளவங்களை ஆக்கணும். குறிப்பா ஒரு விஷயத்த புரிய வைக்கணும். தனி நபர்கள் வந்து நல்லவங்களா இருந்தாக்க அமைப்பு சரியானதா இருக்கும்போது சில நல்ல காரியங்களை பண்ண முடியும். பட் தனி நபர்கள் வந்து அதை தாண்டி எதையும் செய்ய முடியாது. இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த அரசு நிர்வாகம், அகில இந்திய அளவுல இருக்கிறதும் சரி, இங்க இருக்கிறதும் சரி, இந்த நிர்வாகம்ங்கிறது வந்து என்னன்னாக்க வசதி படைத்தவங்களுக்கு, முதலாளிகளுக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல கான்ட்ராக்டர்ஸ், இப்ப அரசியல்வாதிகளாகவும் முதலாளிகளாகவும் இருக்கிறவங்க, இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இது வந்து இருக்கு. இந்த அமைப்பை அப்படியே வச்சுக்கிட்டு யார் வந்து இதை இயக்குனாலும் இது எந்த வேலையை செய்யும்னாக்க, இது யாருக்கு வேலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பணக்காரங்களுக்கும் வசதி படைத்தவங்களுக்கும் முதலாளிகளுக்கும் தான் வந்து அது வந்து வேலை செய்யும். அப்ப இந்த அமைப்பை மாத்தணும். இந்த அமைப்பை மாத்தணுங்கிற அந்த எண்ணம் வராம இந்த இடத்துல இந்த நபரை கொண்டு வந்து உட்கார வச்சா இல்லாட்டி இந்த நபரை கொண்டு வந்து உட்கார வச்சா சரியாயிரும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது அது வந்து கரெக்ட் கிடையாது. அதாவது அதிகபட்ச நல்லவங்களை கொண்டு வந்து வச்சாக்க மோசமா இருக்கிறது படுமோசமா ஆகாம வேணா இருக்கு. மோசமா இருக்கிறது வந்து நல்லதா மாறவே மாறாது. ஏன்னா அது அமைப்பு சார்ந்தது. அதைத்தான் நம்ம வந்து கொண்டு போகணும். சார் அடுத்துங்க, இப்போ ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச நல்லது எல்லாம் சொல்லி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 7.5% இடஒதுக்கீடு,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா திமுக வந்து அப்படி எதையுமே சொல்லாம அவங்க எந்த இது அவங்க நாங்க இது பண்ணியிருக்கிறோம்னு எதுவும் சொல்லாம இப்ப பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த மாதிரி வந்து தங்களுக்கு சாதகமா பிரச்சாரம் பண்றதுல வந்து ரொம்ப கரை கண்டவங்க டிஎம்கே காரங்க. ஏடிஎம்கே பொறுத்தளவுல வந்து எப்பயுமே வந்து வந்து நாங்க அவங்க என்னன்னா நாங்க நல்லது பண்ணியிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே வந்து அப்படி எதுவும் சொல்லல. ஆனா அவங்க வந்து பரந்த அளவுல பெரிய விதத்துல பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறது மாதிரி ஆச்சு. அதாவது கண்ணுக்கு தெரியாத அப்டிராக்டான விஷயங்களை வந்து பெருசுபடுத்தி கொண்டு வந்து நிறுத்தி அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அதன் மூலமா வந்து ஆதாயம் அடையக்கூடிய ஒரு போக்குல வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி பிஜேபி வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்காத வளர்ச்சியை பண்ணி பணக்காரங்க மென்மேலும் பணக்காரங்கள் ஆகிறதுக்கான ஒரு வழிவகையை வந்து பண்றாங்க. அப்படி ஒண்ணு வந்து பண்ணிட்டு நாங்க பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்கல்ல. அதே விதத்துல இவங்க வந்து தொழில் ரீதியா நாங்க பெருசா வந்து வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம், இது எல்லாம் சொல்றாங்க. எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, யாரை பாதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக விடாம, அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக முடிஞ்சவங்க யாருன்னு சொல்லி சொன்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது மாதிரி வந்து இருக்கிறவங்க. அவங்கள வந்து என்னன்னாக்க கூட்டணின்னு போட்டு வச்சு அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு அவங்களும் வேற வழி இல்லாம தேர்தல் சமயங்கள்ல இவங்கள்ட்ட வந்து டொனேஷன் வாங்கலாம். இனிமே வந்து இவங்க கூட சேர்ந்து நின்னாத்தான் 1-2 பார்லிமெண்ட் சீட்டு, ஒரு அசம்பிளி சீட்னாச்சும் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்களும் இவங்க கூட இணைஞ்சு இருக்காங்க. இது மாதிரி ஒரு மேம்போக்கான ஒரு பெரிய பிரச்சாரத்தை வந்து இவங்க ஏற்பாடு பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அதாவது அதன் மூலமா அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடிய பல அறிவுஜீவிகள் அவங்கள கூட இவங்க ஏமாத்திடுறாங்க. இங்க யதார்த்தத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து பார்க்க விடாம வந்து அவங்க வந்து பண்ணிடுறாங்க. பட் இவங்க இந்த சாதிச்சிருக்கிறத சொல்றது எல்லாமே தொழில் அப்படி சாதிச்சிருக்கோம், இவர் அங்க போறாரு, அங்க போய் வந்து மூலதனத்தை கொண்டு வர்றதுக்கு போறாரு, இப்படியெல்லாம் வந்து காட்டுறாங்க. இப்படியெல்லாம் காட்டினாலும் வந்து யதார்த்தத்துல வந்து இங்க நிறுவனங்கள் ஓரளவுக்கு வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாக்க நேரங்காலம் பார்க்காம தொழிலாளிகளை ஒடுக்கி வேலை வாங்குறாங்க. அதுக்கு முன்னுதாரணமா வந்து அரசாங்கம் இருக்கு. ஒரு மாதிரி முதலாளியா இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அது என்ன பண்ணுது, 18,500 ரூபாய் சம்பளம் கொடுத்து 11 மாசம் தான் வேலைன்னு சொல்லிட்டு வந்து வச்சிருக்கு. அப்ப அது ஒரு பாயிண்டர்ல அரசாங்கமே இப்படி பண்ணா நம்ம அதை விட மோசமா தொழிலாளிகளை நடத்தினா கூட அரசாங்கம் நம்மளை கேட்க வராது. அப்ப அரசாங்கத்தின் மூலமா வந்து இயக்கப்படக்கூடிய நிறுவனங்களும் தொழிலாளர் நிறுவனங்கள் இப்படிப்பட்ட நிறுவனங்களும் நம்மளை கேட்க முடியாது. அப்படிங்கிற அடிப்படையில வந்து எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சுரண்டல் இங்க வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க, அதாவது 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எங்களுக்கு வேண்டாம், ஒருத்தர் நல்லா வேலை செய்ய முடியும் போது அவனை பயன்படுத்துவோம், பயன்படுத்தி சம்பாதிப்போம், அதுக்கடுத்து நீ வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை விரட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி வந்து ஒரு நிச்சயமும் நிரந்தரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பரவலா கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இப்படி திமுக ஆட்சி இப்படி செய்யுது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இத ஒரு விவாத பொருளை ஆக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தொழிலாளர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, இவங்க பாதிப்புலதான் வந்து நீங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து யாரு எந்த கட்சியும் சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் இப்ப யாருமே சுட்டி காட்டாம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க, குற்றங்கள் எதுவுமே சொல்லாம இருந்தாக்க அது பூரா நாங்க செஞ்சிருக்கக்கூடிய நிறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, குறைகள் சொல்லிட்டு வந்து எதுவுமே வராத சமயத்துல நாங்க செஞ்சிருக்கிறதெல்லாம் நிறைகள்னு கொண்டு வந்து நிறுத்த முடியும்ல. குறைகள் சொன்னாலும் அவங்கள வந்து மிரட்டுறாங்க, காவல்துறையை வச்சு வழக்கு போடுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அது சம்பவங்கள் அப்படியே தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க அதுக்கெல்லாம் வந்து அசந்து இருந்தாக்க அரசியல்ங்கிறது வந்து பண்ண முடியாது. அதெல்லாம் எதிர்கொண்டுதான் வந்து தீரணும்.
ஆனா மொத்தத்துல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க அதிமுகவை பொறுத்தளவுல எப்பயுமே வந்து ஒரு முழுசான ஒரு பொய் பிரச்சாரம் நடத்தி அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. அவங்க எப்பயுமே அவங்க இதை செஞ்சதை வந்து அவங்க சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து பேசுவாங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவுலயும் வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, தொழிலாளிகளை இந்த மாதிரி வந்து கடுமையா சுரண்டி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுபட வேண்டிய சம்பளம்ங்கிறது வந்து கொடுக்கப்படாம, வேலை நேர வரம்புங்கிறது வந்து இல்லாம, சட்டங்கள் எதையுமே மதிக்காம இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு போக்கு இங்க இருக்கு, இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க இல்ல, எந்த கட்சியுமே சொல்றது இல்ல. அதனால தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இந்த தொழிலாளி வர்க்கத்தை ஒட்ட ஒட்ட சுரண்டக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது வந்து முன்னணிக்கு வராமலே பின்னணியில வந்து இருந்துட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு மத்தபடி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கிறது மாதிரி தானே தெரியும். ஈஸியா நல்லா இருக்கிறதுங்கிறது மாதிரி சொல்ல முடியும்ல. அதாவது அதனாலதான் இவங்க மாதிரி ஆச்சு அது எதுன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. அதாவது பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காட்டுற வேலையை வந்து ரொம்ப தெளிவா வந்து இவங்க வந்து செய்யறாங்க. இவங்க செய்யறது மாத்திரம் இல்ல, இவங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் அது மாதிரி வந்து செய்ய வைக்கிறாங்க. பிஜேபிக்கு எதிரா, பிஜேபி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம், பொது வேலை நிறுத்தம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாக்க அந்த பொது வேலை நிறுத்தத்துல வந்து இவங்க தொழிற்சங்கம் கலந்துக்கிறது, இவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கங்களும் வந்து கலந்துக்கிறது. பொதுவாவே ஒரு இந்த மாதிரி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி சொன்னாக்க அதுல வந்து முழு அடைப்பு நடக்குதுன்னு சொல்லி சொன்னா எதை வச்சு அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க? எவ்வளவு தூரம் வந்து பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா எல்லா தொழிற்சங்கங்களும் களத்துல இருக்கு, அந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவா இருக்கு. ஆனா 89% தொழிலாளர்கள் வேலைக்கு வந்துட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போட்டாக்க வந்து அது வந்து வருது. அப்ப இவங்க வந்து அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய மத்திய தலைமை இருக்குல்ல, அந்த தலைமைக்கு வந்து இவங்க என்ன காட்டுறாங்க, சிஐடியூவா இருக்கட்டும், ஏஐடியூசியா இருக்கட்டும், எல்பிஎஃப் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல அந்த வேலை நிறுத்தம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அகில இந்திய அளவுல நினைக்க வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வேற பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல வந்து அந்த வேலை நிறுத்த போராட்டம் வெற்றி பெற்ற அளவுக்கு கூட வந்து இங்க நடக்கல. அந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறாங்க. அதனால இது அவங்களுக்கு கைவந்த கலை. இத வந்து எப்பயுமே அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இப்பயும் செய்யறாங்க. இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலேங்க டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி சாத்தியங்களா? மக்களினுடைய நலன் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தர்மபுரியில, கிருஷ்ணகிரியில அந்த கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிகே தொண்டர்கள் எடப்பாடி கலந்து கொண்ட கூட்டத்துல ஆதரவுக்கு கட்சி கொடியோட வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பிளக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது டிவிகே தலைமை இதை பத்தி எந்த ஒரு கருத்து சொல்லலைன்னா கூட, ஆனா தொண்டர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு ஆதரவா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து, கரூர் சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்துகிட்ட முறை, அந்த கருத்து தெரிவிச்சதை எல்லாம் வச்சு அவங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஒரு கூட்டணிக்கு சாத்தியமா? நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தை பொறுத்த வரையில நான் எந்த கருத்தை சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாக்க, அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகி எல்லா வகையான முயற்சியையும் செய்து விஜய் கட்சி கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாக்க இதுவரைக்கும் நினைச்சு பார்த்திராத வெற்றியை வந்து அவங்க அடைவாங்க. ஏடிஎம்கேயை பொறுத்த வரையில அப்படி ஒரு கூட்டணி வர்றதுக்கு வந்து எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்கன்னா கூட வந்து அது நிச்சயமா அவங்க கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். பிஜேபி கூட வந்து சேர்ந்து இவங்க வந்து நின்னாங்கன்னு சொல்லி சொன்னாக்க பிஜேபிக்கு மாத்திரம்தான் அது வந்து அட்வான்டேஜ். அது வந்து விஜய்க்கு அட்வான்டேஜ் இல்ல, ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ். இவங்க 2 பேருமே தொழில்நுட்ப ரீதியா அவங்க கூட சேர்ந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தது மாதிரி வந்திருப்பாங்க. தொழில்நுட்ப ரீதியானாச்சும் ஜெயிச்சு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வந்து யாரு நினைப்பாங்கன்னு சொல்லி சொன்னாக்க
ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அப்படி நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு சிறிதளவு அவங்க மனசுல என்ன இருந்தாலும் அதை நினைக்க மாட்டாங்க. பட் அதனால வந்து இப்படி ஒரு கூட்டணி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க அது ரொம்ப நல்ல கூட்டணியா இருக்கும். அதிமுகவும் விஜயனுடைய கட்சியும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போட்டி போட்டாங்கனாக்கா பிஜேபி அதுல இருக்கக்கூடாது. அப்படி நின்னாங்கனாக்கா வந்து கரெக்டா. எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியாது. ஏன்னா பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில உறவுங்கிறது கூட்டணிங்கிறது வந்து ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. அதனால இனி அதை விட்டு வர்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அவங்கள பொறுத்தளவுல பிஜேபி வந்து அதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன வகையான நடவடிக்கைக்கும் அது வந்து போகும். அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப விஜய் கட்சி டெக்னிக்கலா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க விஜய் கட்சி, பிஜேபி, அதிமுக 3 சேர்ந்தாக்க எந்த அடிப்படையில அவங்க சீட் ஷேரிங் பண்ணுவாங்க? எந்த அடிப்படையில பண்ணுவாங்க? உடன்பாடு நடக்குதுன்னு வைங்க. அது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல். அது நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. குறிப்பா வந்து ஏடிஎம்கே பொறுத்தளவுல பிஜேபி கூட அவங்க வந்து கூட்டணி வச்சதுங்கிறத வந்து ஏத்துக்கிற முடியாது. ஆனா அதை புரிஞ்சுக்கிற முடியாது. என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியுமே அது கூட வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியாத ஒரு நிலையை வந்து உருவாக்கி இருக்காங்க. திமுக உருவாக்கி இருக்கு. எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்து இந்த மாதிரி பல்வேறு வகையில அந்த கட்சிகளை கவனிச்சு அதுல தலைவர்களா இருக்கிறவங்களை கவனிச்சு அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க பிஜேபி கூட திமுகவும் தான் வந்து உறவு வச்சிருந்துச்சு. தேர்தலில் ஒன்னாவெல்லாம் போட்டி போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அதெல்லாம் அப்படியே வந்து மறந்துட்டு பிஜேபி கூட போன கட்சி ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வச்சே அதை வச்சே மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து என்னன்னாக்க அதை மையமா வச்சு இவங்க கூட நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிலை எடுக்கிறது மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி வச்சு அது கொண்டு வந்துட்டாங்க. இப்படி கொண்டு வந்த சூழ்நிலையில இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா அடுத்தடுத்த தோல்விகளையா சந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு வந்து சொன்னா எவ்வளவு தூரம் தொண்டர்களை நம்ம வந்து வைக்க முடியும், தங்கள் பக்கம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடப்பாடி நினைச்சாருன்னு சொல்லி சொன்னாக்க அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி எம்ஜிஆர் இல்லை, எடப்பாடி ஜெயலலிதா இல்லை. கண்டிப்பா இவங்க 2 பேருமா இருந்தாக்க இந்த சேலஞ்சை வந்து எடுப்பாங்க. நான் இப்படி நின்று காட்டுறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அது மாதிரி வந்து நின்று காட்டினார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லா சீட்டையும் வந்து தோக்குறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு பின்னாடி அசம்பிளி எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை மாத்திரம் கூட்டு சேர்த்துக்கிட்டு அவர் வந்து பெரிய அளவுல ஒரு வெற்றியை வந்து ஒரு சேலஞ்சா அவர் வந்து பண்ணாரு. பட் அப்படி இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமை பண்ணும்னு எதிர்பார்க்கிறதுக்கு வந்து முடியாது. அதுக்கான ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க எம்ஜிஆர் மேல மக்களுக்கு இருந்த மரியாதையும் அபிமானமும் வந்து அவ்வளவு இருந்துச்சு, அவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து இருந்துச்சு. பட் அதை சம்பாதிக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அவரு பல்வேறு அமைப்புகள்ல இருந்து எப்பயுமே மக்கள் ஆதரவு மனநிலை கொண்டவராய் இருந்து இது மாதிரிலாம் வந்து இருந்து சம்பாதிச்ச பேரு. அந்த பேரை வந்து நம்ம பயன்படுத்துறவர் தானே எடப்பாடியை பொறுத்தளவு. அப்ப அந்த பேரை சம்பாதிச்சவர் இல்லை. ஒரு பேரை சம்பாதிக்கிறது வேற, அதை பயன்படுத்துறது வேற. அதனால அவர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப தொடர்ச்சியான தோல்விகளா வந்துகிட்டு இருக்கும்போது வந்து எப்படினாச்சும் ஒரு அரசியல் கட்சியா இதை வந்து நம்ம வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கணும். அதே சமயத்துல வந்து திமுகவுக்கு எதிரான முக்கிய எதிர்கட்சி அதிமுக தான் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையையும் நம்ம பராமரிச்சு வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைங்கிறது வந்து அவருக்கு இருக்கு. அந்த தேவையில அவர் இப்படி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. ஆனா அந்த முடிவு தவறான முடிவுங்கிறது வந்து எந்த சந்தேகமும் வந்து கிடையாது. ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியா கொஞ்சம் சீட்டுகள் ஜெயிக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஆனா எம்ஜிஆர் வளர்த்த அந்த கட்சி, அப்ப எம்ஜிஆர் வந்து கடைபிடித்த கொள்கைகளின் அடிப்படையில வந்து இருந்த கட்சிங்கிற அந்த இமேஜுக்கு வந்து கட்டாயமா ஒரு களங்கம் வரத்தான் செய்யும். 2வது வந்து ரைட் திங்கிங் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அதை கரெக்டா எடுத்துக்கிற மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மள மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் வேற பகுதி மக்களும்
வேற பகுதி மக்களும், அதாவது வட இந்திய பொதுவா ஹிந்தி, ஹிந்துஸ்தான் இதை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்து இந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து கூட்டணி வச்சு அவங்க வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றதுங்கிறத வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரைட் திங்கிங் பீப்புளும் சரியா எடுத்துக்கிற மாட்டாங்க. அதனால அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனா அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தாருங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியுது. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதும் அந்த பாதிப்பை அங்கீகரிக்கிறதுங்கிறது இது ரெண்டும் சேர்ந்து அவர் எடுத்த முடிவு சரியானதுன்னு சொல்ல முடியாது. அது மிக மிக தவறான முடிவு. ஏன்னா தேர்தல் இடங்களா அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்க அரசியலை காப்பாற்ற பார்க்கணும். அரசியலை காப்பாற்றணும்னாக்க பிஜேபி கூட ஒரு சேர்ந்திருக்க கூடாது. அதிமுக அரசியலை காப்பாற்றணும்னா பிஜேபி நம்ம கட்சியை காப்பாத்தி வைக்கிறதே ஒரு பெரிய சிரமமான சூழ்நிலை. அதுதான். அதனால இப்ப வந்து இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அற்புதம் மாதிரிதான். அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க ரொம்ப நல்லது. 3 பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் எதிரி திமுக தானுங்க. திமுக வந்து ஆட்சியில இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கறதுல வந்து பிஜேபி, அதிமுக, டிவிகே 3 பேர் ஒரே ஒரு கோயிலுல நேர்கோட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கூட்டணி சாத்தியமா? இல்ல அது இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் ஒரு தொழில்நுட்ப ரீதியா பதில் சொல்றதுக்கு வந்து விரும்புறேன். இந்த கூட்டணி இப்படி ஏற்பட்டாக்க தமிழ் மக்களுக்கு அது எப்படி நல்லதா இருக்கும், இந்த கூட்டணி இப்படி ஏற்படாட்டி தமிழ் மக்களுக்கு வந்து அது எப்படி கெட்டதா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து பார்த்தோம்னாக்க அப்படிதான் என்னால பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க விஜயினுடைய கட்சிக்கும் அதிமுகக்கு இடையில கூட்டணி வந்து பிஜேபி ஒதுக்கி விடப்பட்டு இவங்க போட்டி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஜாம்னு வந்து ஜெயிச்சு வந்து ஆட்சிக்கு வருவாங்க. இப்ப அனுபவிச்ச இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வந்து ஒரு சிறிய அளவிலான தீர்வுனாச்சும் வந்து தமிழக மக்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி வர்றதன் மூலமா அப்படி ஒரு சூழ்நிலை சாத்தியங்களா? அதாவது விஜயை பொறுத்தளவுல வந்து கரூர் நிகழ்ச்சி வந்து அவர் கண்ணை திறந்திருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, ஒரு படிப்பினை. அதனால அவர் வந்து வேற கட்சிகள் கூட கூட்டு சேர விரும்புவாரு. அதுல பிஜேபியை காட்டிலும் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டு சேர்றதுக்கு விரும்புறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா அவரை நசுக்கிடணுங்கிற ஒரு அடிப்படையில வந்து ஆளும் திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது வந்து அவருக்கு தெளிவா தெரியும். கண்டிப்பாங்க. அதனால வந்து அவர் ஏடிஎம்கே கூட சேரக்கூடிய மனநிலை அவருக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஆச்சரியப்படுறது இல்லை. ஆனா அவரும் வந்து ஒரு வலுவா இருக்கக்கூடியவர், அவருக்கு திரளக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் அதைத்தான் காட்டுது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துல இருந்த கட்சி அதிமுக. பிஜேபி கட்சி வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க தமிழ்நாட்டுல பெருசா வேறு ஊன்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இவங்களுக்குள்ள சீட் ஷேரிங்கே பெரிய ப்ராப்ளம் ஆகும். கண்டிப்பா. அதனால வந்து பிஜேபி கூட வந்து அதிமுக சேர்ந்து இருக்கிற வரைக்கும் விஜய் அதிமுகவோட வந்து சேர்றது சிரமமாச்சார். பிஜேபியை விட்டு விலகி நம்ம 2 பேரும் நிப்போங்கிற முடிவை வந்து துணிச்சலா எடப்பாடி எடுத்தாருனாக்க அது வந்து கரெக்டானதா இருக்கும். அப்படி ஒரு முடிவை எடுத்தாக்க பிஜேபி மூலமா வந்து பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு வரும். ஆனா அந்த பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள முடியும், அவர்னால எதிர்கொள்ள முடியும். அதுக்கு எம்ஜிஆர் தேவையில்லை, எடப்பாடியே போதும். அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அதை சமாளிக்கணும். அதனால வந்து பிஜேபியை விட்டு ஒதுங்கி வந்தாக்க விஜயும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவராத்தான் இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி மலர்றதுக்கான எல்லா வகையான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க சார், நடந்தா நல்லது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றிங்க சார். நல்லது.